இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து R15 த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். சென்சார்ஸ்களையும் பார்ப்போம். த்ராட்டில் பாடி வந்து R15 த்ராட்டில் பாடி வந்து நம்ம கழட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வெளியில் அவுட்டரில் வந்து நம்ம பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்னரில் மட்டும் நம்ம வந்து த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே வச்சு பண்ண போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளே கழட்டி பார்த்துடலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி கிளீனர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஷீபா வந்து கம்பெனி நல்லாயிருக்கு. நம்மளுக்கு 358 ரூபா தான் வருது. அது 1/2 லிட்டரு. நான் 1/2 லிட்டரே 358 ரூபா தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதோட 3வது டப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார் அலன் கீ வேணும். ஸ்டார் அலன் கீயில் வந்து இது வந்து T20 அப்படின்ற கீ. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஸ்டார் ட்ரிபிளி போட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸ்டார் அலன் கீ, இந்த அலன் கீ வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா BS6ல் பெரும்பாலும் வந்து இந்த சென்சார் யூனிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் சென்சார் யூனிட்டு வந்து ஸ்டார் அலன் கீ தான் வரும். அந்த ஸ்க்ரூ தான் ஸ்டார் அலன் கீ ஸ்க்ரூ போட்டு தான் நீங்கள் வந்து அந்த அலன் கீ போட்டு தான் நீங்கள் கலட்டுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் இந்த அலன் கீ வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ப்ளஸ் த்ராட்டில் பாடி இது. இப்போ இதில் வந்து இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். தெரியாத நபர்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த த்ராட்டில் பாடியில் வந்து இருக்கிற 3 விஷயந்தான். இதில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர், ஃபியூல் இன்ஜெக்டர். R15 Yamaha R15ல் ஓல்டு மாடலுக்கு உண்டான இன்ஜெக்டரு. இது வந்து IACV ஸ்டெப்பர் மோட்டார், டியூட்டி சோலினாய்டு வால்வு, அது மாதிரி சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் யூனிட். இதுதான் வந்து சென்சார் அப்படின்வாங்க. த்ராட்டில் பாடியில் வந்து சென்சார் போயிடுச்சு அப்படின்னா இதுதான். இதுக்கு பேர் வந்து சென்சார் யூனிட்டு. இதில் வந்து என்னென்னலாம் சென்சார் இருக்குது அப்படின்னா TPS சென்சார், மேப் சென்சார், IAT சென்சார். இதுதான் சென்சார் யூனிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம இப்போ நம்ம ஏதாவது ப்ராப்ளம், சென்சாரில் எரர் கோடு வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாற்ற வேண்டியது இதுதான் மாற்றுவோம். அதே மாதிரி இது வந்து மேலே இருக்கிறது வந்து IACV. இதில் வந்து ஐடில் கண்ட்ரோல் வால்வு, IACV ஐடில் ஏர் கண்ட்ரோல் வால்வு, டியூட்டி சோலினாய்டு வால்வ், ஸ்டெப்பர் மோட்டர் வால்வ், ஸ்டெப்பர் மோட்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு ஓடலை அப்படின்னா நம்ம இதை தான் வந்து மெயினாக பார்க்கணும். இது ஐடில் ஏர் கண்ட்ரோல் வால்வ் வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கூட ஓடுது, கம்மியாக ஓடுது அப்படின்னா நம்ம இதை தான் பார்க்கணும். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த IACV வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த IACV பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓரிங் இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பிளஞ்சர் மாதிரி இருக்கும். அது முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். இப்போ நீங்கள் வந்து இதற்கு வந்து நீங்கள் கப்ளர் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா ECMலேருந்து சிக்னல் வந்து இது வந்து என்ன பண்ணும், இது வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னு பாருங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணல. அதாவது அவுட்டரில் வந்து நம்ம பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இன்னரில் வந்து நம்ம த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஸ்டெப்பர் மோட்டர். இந்த ஸ்டெப்பர் மோட்டர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் என்ன அப்படின்ற சொல்லிட்டேன். ஒன்று ஐடில் RPM வந்து அதிகமாக ஓடும், இல்லைனா வந்து ஐடில் RPM ஓடாது. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே ஆஃப் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து இதை தான் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் யூனிட்டு. இந்த சென்சார் யூனிட் வந்து நம்ம ஸ்க்ரூலாம் கழட்டிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த த்ராட்டில் பொசிஷனுக்கு உண்டான அந்த கேப்பு. இதில் சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட். ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணுது. இந்த த்ராட்டில் பொசிஷன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது ECMக்கு தகவலாக வந்து கொடுக்கறது வந்து இந்த மேக்னெட் மூலிமா இந்த சென்ஸ் பண்ணி ECM வந்து தகவல் கொடுக்கும். அப்போ வந்து நீங்கள் சப்போஸ் இந்த சென்சார் யூனிட் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து மாற்றணும். ஒரு சில நேரம் இதை நம்ம இந்த பல்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த மேக்னெட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த சென்சாரில் வந்து R15 ஓல்டு மாடலில் இது வந்து இதில் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இது நம்ம செட்டாக வந்து அப்படியே மாற்றுறது நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரிங் வந்து நம்ம நல்லா பத்திரமா பார்த்து கழட்டி திரும்ப அதே மாதிரி மாட்டணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சி போன்ற அமைப்பு இருக்கு வந்து மேப் சென்சார். இதுதான் வந்து மேப் சென்சார். இங்கிட்டு வந்து
ஐடில் இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். இந்த பக்கம் இருக்கிறது இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். அது த்ராட்டில் பாடியில் வரக்கூடிய இந்த இடத்துல ஹோலில் வந்து உட்காந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஹோல் வந்து மேப் சென்சாருக்கு உண்டான ஹோல். இது என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார் அப்படின்றது த்ராட்டில் பாடி வழியா இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல உட்காந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்படி நம்ம மாட்டுறோம். இந்த ஹோலில் வந்து இந்த கரெக்டாக அந்த ஹோலில் வந்து உட்காருது. அப்போ இந்த ஹோல் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஃபில்டர் மாட்டக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த கொஞ்சம் வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை நான் ஷேக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மேப் சென்சார் வந்து வெளியில் வந்து நீட்டிகிட்டு இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ராட்டில் பாடி வழியாக போகக்கூடிய காற்றோட ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணும். இது வரைக்கும் உங்களுக்கு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து என்ன பண்ணும், காற்றோட ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இது மானிட்டர் பண்ணி இசிஎம்க்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஏன்னா இந்த காற்றோட ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணி அது சொன்னா தான் வந்து இன்ஜெக்டரில் எவ்வளோ பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே பண்ணணும், ஐஏசிவியில் வந்து எவ்வளோ ஏர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற தகவல் எல்லாமே வந்து இசிஎம்ல ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. அப்போ இதில் வந்து ஒரு ஆயில் படிமானம், இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஆயில் படிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுலேயும் ஒரு ஃபிலிம் கோட்டட் மாதிரி வந்து ஒரு ஆயில் வந்து படிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஃபிலிம் கோட்டட் மாதிரி ஒரு படிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து சென்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம அதை கலட்டி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணியும் திரும்பவும் அந்த எரர் கோடு போகல, இல்லைன்னா அந்த பிளிங்க் கோடு திரும்பவும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சென்சார் யூனிட் தான் மாற்றணும். இது ஒன்றுக்காண்டி நம்ம அதை எல்லாம் சேர்த்து தான் மாற்றணும். அதனால நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதில் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றது தான். இது வந்து இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார், அது வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேயா? இந்த த்ராட்டில் பாடி வழியாக போகக்கூடிய டெம்பரேச்சர், அதாவது இந்த த்ராட்டில் பாடி வழியாக போகக்கூடிய காற்றோட டெம்பரேச்சரை வந்து இது மெஷர் பண்ணும். இது வந்து காற்றோட ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணும். இது டெம்பரேச்சர், இது வந்து காற்றோட ப்ரெஷர். ஓகேங்களா? இது பிஎஸ்ஐயில் வரும் உங்களுக்கு. வந்து இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் வண்டியெலாம் வந்து இது ஓல்டு மாடல், லேட்டஸ்ட் வண்டியில் நீங்கள் ஓபிடி டூல் போட்டு பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பிஎஸ்ஐயில் வந்து காமிக்கும். 30 பிஎஸ்ஐ 40 பிஎஸ்ஐயில் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு காமிக்கும். இது வந்து டெம்பரேச்சரில் காமிக்கும். த்ராட்டில் பாடி வழியாக போகக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரி போயிட்டு இருக்கு, 40 டிகிரி டெம்பரேச்சர் போயிட்டு இருக்குன்றது இது காமிக்கும். இது வந்து உங்களுக்கு த்ராட்டில் பொசிஷன் சென்சார். நடுவில் இருக்கிறது வந்து த்ராட்டில் பொசிஷன் சென்சார். இது த்ராட்டில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத காமிக்கும். நார்மலாக வந்து 10 டிகிரி அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிக்கும். 10.1 அந்த மாதிரி தான் காமிக்கும். நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இதை வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்கறது. அப்போ இதில் 3 வந்து மேப் சென்சார், டிபிஎஸ் சென்சார், ஐஏடி சென்சார் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுலலாம் வந்து நம்ம பெட்ரோல் வந்து படவே கூடாது. மெயினாக வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஓரிங்கை வந்து கலட்டிட்டு நீங்கள் வந்து த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் உங்களுக்கு, அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? மித்தபடி இதில் வந்து வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்டர். இந்த இன்ஜெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு நம்ம பிளாஸ்டிக் நம்ம கட்டை போடுறோம்ல த்ராட்டில் பாடியில் வந்து ஃப்ளாஞ்சுக்கு வந்து இடையில வந்து ஒரு கட்டை போடுறோம்ல, அது மாதிரி வந்து இதுக்கு வந்து இருக்குது. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம வந்து எடுத்துட்டோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு கட்டை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஜெக்டர், அவ்வளோதான். இதில் இருக்க வேண்டியது. இதில் ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் வந்து இந்த இடத்துல சீட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீட் ஆகும். இந்த ஓரிங் டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஓரிங் போயிடுச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஓரிங்லாம் நம்மள்ட்டே கிடைக்கும். நம்மள்ட்ட இருக்கிற ஓரிங்கே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதோட சைஸை பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம மாட்டும் போது நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மாட்டும் போது அந்த ஒரு லோடு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு அமுக்கி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஓரிங் வந்து போயிருச்சு அப்படின்னா ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வரும். அப்போ ஃப்ரீயாக போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஓரிங் நீங்கள் மாற்றாமல் அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அடைக்கிற ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா இது வழியாக காற்று வந்து உள்ளே போகும். நிறைய மெக்கானிக் நம்பர்கள் பண்ணுற தப்பு வந்து என்ன பண்ணாங்கன்னா, கார்பரேட்டர் த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஓரிங்கை வந்து போட மறந்துடுவாங்க. ஓகேங்களா? அல்லது நம்ம ஓரிங் காணாம போச்சு, க்ளீன் பண்ணும்போது காணாம போச்சுன்னு சொல்லி வேற ஓரிங் போட்டாங்கன்னா
இது டைட்டாக உள்ளே போகாமல் ஃப்ரீயாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த போல்ட்டு சரியாக டைட் வைக்கலைனாலும் காற்று வந்து இது வழியாக போனாலும் உங்களுக்கு அடைச்சி போகிற மாதிரி ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா த்ராட்டில் பாடியிலும் இருக்காது. ஒரு சில த்ராட்டில் பாடியில் இந்த ஐடில் ஏர் கண்ட்ரோல் ஸ்க்ரூ, ஓகேங்களா, இது வந்து ஐடில் ஏர் கண்ட்ரோல் ஸ்க்ரூ இந்த ஸ்டெப்பர் மோட்டருக்கு இந்த ஐஏசிவிக்கு போகக்கூடிய காற்றோட அளவை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். என்னதான் வந்து ஐஏசிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக இசிஎம் மூலிமா வேலை செஞ்சாலும் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ஆர்பிஎத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து ஏர் ஸ்க்ரூவா அப்படின்னு கேட்டால் ஏர் ஸ்க்ரூ கிடையாது. ஏன்னா நம்ம த்ராட்டில் பாடியில் வந்து பெட்ரோலையும் காற்றையும் வந்து நம்ம வந்து உள்ளே போகக்கூடிய அளவு வந்து ஏர் ஸ்க்ரூ வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். அது மாதிரி வந்து இது ஏர் ஸ்க்ரூன்னு நினச்சிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி வெளியே இழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் த்ராட்டில் பாடியில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஓவிடி டூல் லைவ் டேட்டா போட்டு தான் வந்து நீங்கள் பண்ணணும். இல்லைனா வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா R15 வந்து ஓல்டு மாடல். இதில் வந்து நீங்கள் வந்து டேக்கோமீட்டர் போட்டு நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த டேக்கோமீட்டர் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த டேக்கோமீட்டர் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆர்பிஎம் வந்து துல்லியமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த ஆர்பிஎம் வந்து 1500க்கு மேலே இருக்கணும். 1550 1650 இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர். ஓகேங்களா? இவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர். தேங்க்யூ.